ஆண்டும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து ஈடு இணையில்லாத அன்பு நாமத்தினாலே இயேசுவே வார்த்தை என்ற நாமத்தில் ஜெபம் பிளஸ் தொலைக்காட்சி நேயர்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களே, தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நீங்கள் நன்றாக இருக்கும்படி நான் தேவ சமூகத்திலே உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கும் தொடர்ந்து ஆண்டவர் பேசுவதற்கும் நீங்கள் உங்கள் செவியை சாயுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடந்த நாளில் விசேஷமாய் இந்த 7ஆம் மாதம் தொடங்கப்பட்டு உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையாய் தேவ செய்தியாய் நான் உங்களுக்கு என்ன கொடுத்தேன் என்று சொல்லி பார்ப்பீங்களானால், திருவிருந்து என்றால் என்ன, வாட் இஸ் ஹோலிஸ் கம்யூனியன், திருவிருந்து என்றால் என்ன. என் அன்பு சகோதரனே சகோதரியே, அநேகர் அதை பார்த்துட்டு அநேக காரியங்களை எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் மூலமாக நிறைய காரியங்களை அந்த ஃபீட்பேக்கில் கேட்கவும் பார்க்கவும் முடிஞ்சுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திர மகிமை உண்டாகட்டும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒரு காரியத்தில் நம்ம எப்பவும் தெளிந்த புத்தி உள்ள கிறிஸ்தவர்களாக இருக்கணும். 2 கொரிந்தியர் 1:7 சொல்கிறது, தேவ நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியை அருளுகிற ஆவியானவராக இருக்கிறாராம். அதனால தான் நமக்கு ஏதாவது ஒரு காரியத்தில் குழப்பங்கள் இருந்தா, சந்தேகங்கள் இருந்தா, அந்த குழப்பத்தையும் சந்தேகத்தையும் அவர் வார்த்தையினாலே தேவ செய்தியாய் நமக்கு கொடுத்து அதை நமக்கு அகற்றுவார். சரி, கடந்த 2 வாரங்களாக திருவிருந்து என்றால் என்ன அப்படின்னு உங்களுக்கு தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை செய்தியாய் உங்களுக்கு தலைப்புகளோடு கூட கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த 3ஆவது வாரத்தில் இந்த நாளிலும் கூட நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையாய் கொடுக்கிறது என்ன என்று சொல்லி பார்ப்பீங்கன்னா, திருவிருந்து என்றால் என்ன, இயேசுவின் புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தினால் நமக்கு கொடுக்கிற திருவிருந்து, இயேசுவின் புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தினால் கொடுக்கிற திருவிருந்து. அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் பாருங்க, இந்த வேதத்தை உங்களுக்கு நன்றாய் தெரியும். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஆக மொத்தம் 66 புத்தகங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டு, பழைய ஏற்பாட்டின் காரியங்களை நமக்கு ஒரு விதமாகவும் புதிய ஏற்பாட்டின் காலத்தை ஒரு விதமாகவும் ஆண்டவர் நமக்கு வேதத்தின் மூலமாக வைத்திருக்கிறார். இதில் பழைய ஏற்பாட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, இரத்தத்தை நாம் என்ன செய்யக்கூடாது தெரியுமா, குடிக்கவே கூடாது. இரத்தத்தை நம்ம குடிக்கவே கூடாது, அதை நம்ம பானம் பண்ணவே கூடாது. இதுதான் பழைய ஏற்பாட்டின் தேவனுடைய சட்டம். தெளிவாக ஆண்டுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது. லேவியராகமும் 17ஆம் அதிகாரம் 11-12 வேதம் சொல்கிறது, மாம்சத்தின் ஜீவன் இரத்தமாய் இருக்கிறது, ஆகவே உங்களுக்காக உங்கள் ஆத்மாவுக்காக நான் அதை பலிபீடத்தின் மேலே ஊற்றுகிறேன். அந்த இரத்தத்தை, பலி செலுத்துகிற இரத்தத்தை குடிக்காம உங்கள் ஆத்மாவுக்காக ஜீவ பலியாக தகன பலியாக அதை உங்களுக்கு பலிபீடத்தில் நான் ஊற்றுகிறேன். லேவியராகவும் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆசாரியன் என்ன செய்ய வேண்டுமா, பலி கொடுக்கிற அந்த ஆடை, பலி கொடுக்கிற அந்த மாட்டை, அந்த இரத்தத்தை மட்டும் எடுத்து அந்த பலிபீடத்தில் தெளிக்கணுமா, அதை குடிக்க கூடாதான். என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. இந்த திருவிருந்தில் ஆண்டவர் நமக்கு விசேஷமான ஒரு பானத்தை வைத்திருக்கிறார். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், விசேஷித்த பானம். இன்னைக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போனோம்னா, ஒரு விருந்துக்கு போனால் பாருங்க, நம்ம உள்ளே போகும்போதே நமக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸ்னு ஒன்று இருக்கு, வரவேற்பு குளிர்பானம். நம்ம உள்ளே போகும்போதே சரிங்களா, சில இடத்துல தண்ணி கொடுப்பாங்க, சில இடத்துல மோர் கொடுப்பாங்க, சில இடத்துல திராட்சை ரசங்கள் கொடுப்பாங்க. இது வேதத்தின்படி நீங்கள் எங்கே போனாலும் பாருங்கள், இந்த திராட்சை ரசத்தை தான் அதிகமாக இந்த விருந்துகளிலே பரிமாறுவது வழக்கம். சகோதரனே சகோதரியே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரிங்களா, அப்படி போகும்போதே இந்த நமக்கு பானமாய் கொடுக்கிறது இப்படிப்பட்ட சில காரியங்களாக இருக்கும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
தம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற அடியானுக்கும் உங்களுக்கும் தேவன் கொடுக்கிற புதிய உடன்படிக்கையின் இரத்தம். நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாடு இரத்தத்தை குடிக்கக்கூடாது. அதை தான் நாங்கள் சொல்லியிருக்கிறாங்க. லேவியராகமம் 17, 11, 12 கீழே எழுதியிருக்கிறாங்க. 12ஆம் அதிகாரத்தில் வசனத்தில், ஆகையால் நீங்கள் இதை குடிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நீங்க மாத்திரம் இல்ல, உங்கள் வீட்டில் இருக்கிற அந்நியன் கூட அதை குடிக்க கூடாது. சரி, நம்ம தான் குடிக்கக்கூடாது, வேற யாருக்குன்னா கொடுக்கலாம் அப்படி என்ன செய்யக்கூடாதான், அந்த ரத்தத்தை கொடுக்க கூடாதான். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ பிரதான ஆசாரியனா இருந்தாலும் பழைய ஏற்பாட்டின் காலத்தின்படி ரத்தத்தை குடிக்க கூடாது. ஆசாரியன் குடிக்கக்கூடாது, அது பாஸ்டர் குடிக்கக்கூடாது, உடன் ஊழியர் குடிக்கக்கூடாது, மூப்பர் குடிக்கக்கூடாது, சபை விசுவாசிகள் குடிக்கக்கூடாது. ஆக மொத்தம் இவர்கள் மாத்திரம் இல்லை, அந்நியன் என்றா உறவும் இல்லை, ஒட்டும் இல்லை, எந்த ஒரு விதமான அவங்களுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை, அவங்க கூட குடிக்கக்கூடாதான். இதுதான் தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடு. ஏற்பாடுனா ஆயத்தம், ஆயத்தம், ப்ரிப்பரேஷன், நியூ ப்ரிப்பரேஷன். ஆண்டவர் பாருங்க நமக்கு புதிய ஏற்பாடை ஒன்று ஏற்படுத்தினார். அதில் என்ன பண்ணார் தெரியுமா? திராட்சை ரசத்தை எடுக்கல, அல்லது மாதுளை பழத்தினுடைய சாறை கொண்டு வரல, வேற எந்த ஒரு பழத்தையும் கொண்டு வந்து இதை நீங்கள் குடிங்கள் என்று சொல்ல, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இது உங்களுக்காக உண்டு பண்ணின என் புதிய உடன்படிக்கையின் ரத்தம். நல்லா பாருங்க, பழைய ஏற்பாடு சொல்லுது இதை நீ பானம் பண்ணவே கூடாது, கடிந்து கொண்டு சொல்றார் இதை நீ பானம் பண்ணவே கூடாதுன்னு. புதிய ஏற்பாட்டில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இதை நீ பானம் பண்ணாமல் போனால் உனக்கும் எனக்கும் எந்த விதமான உறவில்லை, இதை நீ பானம் பண்ணாம பரலோகம் போக மாட்டேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் தெரியுமா? 31:31 எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31:31 என்ற வசனத்தை பாருங்கள். நான் என் இஸ்ரவேல் ஜனத்துக்கும் என் யூதா கோத்திரத்துக்கும் நான் ஒரு புதிய உடன்படிக்கையை பண்ண போகிறேன் என்று சொன்னார். அதுதான் அந்த பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் அது வரைக்கும் காத்துட்டு இருந்தார். பழைய ஏற்பாட்டு காலம் முடியட்டும், புதிய ஏற்பாட்டு காலம் வரட்டும், அப்பொழுது நான் என் இஸ்ரவேல் கோத்திரத்துக்கும் யூதா கோத்திரத்துக்கும் நான் ஒரு புதிய உடன்படிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். எரேமியா தீர்க்கதரிசி அதை எழுதியிருக்கிறார். 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, மாம்சத்தின் ரத்தம் ஜீவனா இருக்குது. இப்ப சொல்லுங்க, ஏசப்பா உங்களுக்காக எனக்காக ரத்தத்தை சிந்தினாரா அல்லது ஜீவனை கொடுத்தாரா? பழைய ஏற்பாட்டின்படி இப்ப வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு எதுக்கு இந்த அளவுக்கு ரத்தம் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க போய் மருத்துவரை போய் பாருங்க, பெண்களா இருந்தா சரிங்களா 10, 11 அவருடைய அளவு, இந்த இரத்தத்தின் அளவு ஹீமோகுளோபி, கவனிங்க, இந்த இரத்தத்தின் அளவு இவ்வளவு இருக்கணுமா பெண்களுக்கு, அது கீழே குறைஞ்சா அவங்களுக்கு ஆபத்து ஏற்படுமா, இன்னும் குறைய குறைய மரணமே சம்பவிக்குமா. அதனால தான் வேதம் சொல்லுது, மாம்சத்தின் ரத்தம் தான் உயிரா இருக்குதான். அந்த உயிரை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய திரு விருந்து என்கிற ஒரு காரியத்துல நமக்காக ராபோஜனத்துல அந்த இரத்தத்தை உனக்காக எனக்காக சிந்தினார். இதை போய் நாம் உதாசனப்படுத்தலாமா? இதை போய் நம்ம அலட்சியப்படுத்தலாமா? அல்லது அப்படிப்பட்ட இந்த திரு விருந்த, இந்த விலையேற பெற்ற இந்த இரத்தத்தை நாம் பானம் பண்ணாமல் இருக்கலாமா? என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதத்தை பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தல நடவடிக்கை 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். எல்லா மனுஷ ஜாதியும் ஒரே இரத்தத்தினால் அவர் தோன்ற பண்ணி பூமியில் குடியிருக்க பண்ணாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சவுத் ஆப்பிரிக்கா இந்த மனுஷர்கள் நீங்கள் பாருங்க, எரிந்து போனது போல அவருடைய உடலுடைய நிறம் இருக்கும், அவருடைய முகத்தின் நிறம் இருக்கும், அவ்வளவு கருப்பா. ஆனால் அவருடைய கையை நீங்கள் ஒரு கத்தினால் கீறி பாருங்கள், அதிலிருந்து கருப்பா ரத்தம் வராது, நம்முடைய ரத்தத்தை விட ரொம்ப சிகப்பானா வரலாம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஏன்னா பலவிதமான ஜாதி ஜனம் மனுஷன் இருக்கிறான், உலகத்துல கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறான்.
ஆனால் இயேசு நமக்கு என்ன பண்ணார் தெரியுமா? ஐயா, ஜாதிக்கு ஏற்ற ரத்தம் இல்லை, நாட்டுக்கு ஏற்ற ரத்தம் இல்லை, நான் ஒரே மாம்சத்தையும் ஒரே ரத்தத்துடையவனா இருக்கிறபடினாலே என் ஜனங்களும் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் பாருங்க. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் அப்படி சொல்லுது. எல்லா மனுஷ ஜாதிகளையும் ஒரே ரத்தத்தினால் தோன்ற பண்ணி அவர் பூமியிலே குடியிருக்க பண்ணாராம். ஒரே ரத்தம், அதுதான் ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தம். ஒருவேளை நீங்கள் ஆண்டோடைய ரத்தத்தை சிந்தும் போது பார்த்தீங்கன்னா வேற கலர் இருக்கா நீங்கள் கவனிச்சு பாருங்க. இல்லை இல்லை, இருக்காது. ஏன்? பிள்ளைகளாக இருக்கிற நாம மாம்சமும் ரத்தமும் உடையவர்களாக இருக்கிறபடினாலே அவர் பிதாவினிடத்துல வேண்டிக் கொண்டாராம், என் பிள்ளைங்க மாம்சமும் ரத்தமாக இருக்கிறது போல நானும் அப்படிதான் வரணும் அப்படின்னு. எவ்வளோ ஒரு அழகான ஒரு காரியம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படி சொல்லுது, பிள்ளைகள் மாம்சமும் ரத்தமும் உடையவர்களாக இருக்கிறபடினால் அவரும் அப்படியே தோன்ற பண்ணினாராம். எப்படி நம்ம எப்படி மாம்சமும் ரத்தமா இருக்கிறோமோ அதே போல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நமக்கு அப்படியே உண்டு பண்ணினாராம். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தான் நமக்கு சகல பாவங்களையும் கழுவப்படும், சுத்திகரிக்கப்படும், தூரமாக்கப்படும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, நண்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தை நமக்கு உண்டு பண்ணினார். அதுதான் திருவிருந்து. வேதத்தை பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர் பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் இரத்தமாயிருக்கிறது, இதை நீங்கள் குடிக்காதுங்க சொல்ல, இதை நீங்கள் வாங்கி பானம் பண்ணுங்கள் என்று சொன்னார். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் அதை டேஸ்ட் கூட பண்ணக்கூடாதான், நாக்கினால அதை நக்கி கூட பார்க்கக்கூடாதான். தண்ணி போல பலிபீடத்தில் ஊற்றிடு, ஆசாரியனே ஊழியக்காரனே, அதை நீ நக்கி பார்க்காத, குடிச்சு பார்க்காத, உன் பிள்ளைங்களுக்கு கொடுக்காத, இல்லை உனக்கு தெரியவே தெரியாத அந்நியனுக்கு கூட நீ கொடுக்கக்கூடாது. நமக்கு தான் அது ஆபத்து, வேற யாருன்னா குடிச்சிட்டு போட்டோம் அப்படி இல்லை. ஆனால் நம்ம அப்பா சொல்கிறாரு, இந்த ரத்தம் குடிக்காம நீ பரலோகத்துக்கு போக மாட்டேன். என்ன மாதிரி உடன்படிக்கை என் அன்பு சகோதரனே சகோதரியே. வேதத்தை கவனித்து பாருங்கள். யோவான் எழுந்த புஸ்தகத்தை பாருங்கள். 6ஆம் அதிகாரம் 54, 55. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளிலே நான் வந்து அவனை எழுப்புவேன். என்னுடைய மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என்னுடைய ரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. ஒரு பொய்யான பானம் கிடையாது, சும்மா ஏதாவது கலந்து கொடுத்த ஒரு படரசம் அல்ல, எசன்ஸ் இல்லை. என் சகோதரனே சகோதரியே, மாம்சத்தின் ஜீவனாயிருக்கிற ரத்தம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜீவனை, அவருடைய ஜீவனை நமக்காக ரத்தமாய் கொடுத்தார், சிலுவிலை கொடுத்தார். வேதத்தை பாருங்கள். யோவான் 19:34. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு போர் சேவகனை அனுப்பி அவன் மரித்தானா இல்லையா என்று பார்ப்பதற்காக, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறந்தாரா உயிரோடு இருக்கிறாரா என்று பார்ப்பதற்கு என்ன செய்தாங்க தெரியுமா? கீழே இருந்த ஒரு சேவகன் ஒரு ஈட்டி எடுத்து விழாவினாலே ஒரு அந்த விழா பகுதியில் குத்தின போது அங்க பாருங்க என்ன வந்துச்சு தெரியுமா? ரத்தமும் நீரும் வந்துச்சான். யோவான் 19:34 என்ற வேதத்தை கவனித்து பாருங்கள். அந்த கடைசி சொட்டு ரத்தமும் கடைசி சொட்டு நீரும் நான் எனக்காக சிந்தினார் என்று விசுவாசிக்கிறேன், உங்களுக்காக சிந்தினார் என்று நீங்கள் விசுவாசிங்க. அந்த சிந்தப்பட்ட ரத்தம் உனக்கும் எனக்கும் விலையேற பெற்ற திருவிருந்து. அழகான பாட்டு பாடி அந்த திருவிருந்துகளை நாம் அனுசரிக்கிறோம். விலையேற பெற்ற உம் ரத்தம் விழாவில் நின்று பாயுதே, விலையேற பெற்றோனா என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே, விலையேற பெற்றோனா என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருக்கு பிரியமானவர்களே,
விலையே இல்லாத அவருடைய ரத்தம், விலை மதிக்க முடியாத அவருடைய ரத்தம், ஒன்றுக்கும் உதவாத எனக்கும் உனக்காகவும் கர்த்தர் சிந்தினார். என் அன்பு சகோதரனே, அந்த ரத்தம் தான் திரு விருந்தாய் மாறினது. திரு விருந்திலே நமக்கு கொடுக்கிற போஜனம், திரு விருந்திலே நமக்கு கொடுக்கப்படுகிற பானம், அந்த ரத்தத்துக்கு பேர் என்ன தெரியுமா? புதிய உடன்படிக்கை ரத்தம். அது வெறும் ரத்தமாய் இருந்தா பழைய ஏற்பாட்டில் குடிக்க கூடாது என்று சொன்னார்ல, அதுக்காக தான் ஏசப்பா சொன்னாரு, அது பழைய ஏற்பாட்டின் ரத்தம், நீ குடிக்க கூடாது. நான் சிந்தின ரத்தம் புதிய ஏற்பாட்டின் ரத்தம், நீ இதை பானம் பண்ணு. இதை பானம் பண்ணும் போதுதான் பரலோகம் உனக்கு திறக்கும், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பாய். உலகம் அழியும், பூமி அழியும், எல்லாம் அழியும். நான் வருகிற நாட்களில் என் ரத்தத்தை பானம் பண்ண உன் கல்லறை திறக்கப்படும். என் கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். இதே வார்த்தையை 1 கொரிந்தியர் 11:25 பாருங்கள். இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறது, நீங்கள் வாங்கி இதை பானம் பண்ணுங்கள் என்று சொன்னார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, மூன்றாவது வார்த்தையாய், மூன்றாவது பாகமாய் திருவிருந்தினுடைய அர்த்தம் என்ன? நமக்காய் சிந்தப்பட்ட புதிய உடன்படிக்கையின் ரத்தம், அதுவே நமக்கு திருவிருந்து. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தொடர்ந்து நான் உங்களோடு கூட பேசுகிறேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை நிமித்தம் ஆறுதலையும் சமாதானமும், நீங்கள் இனி உங்களுடைய ஆலயங்களில் போய் எடுக்கிற ராபோஜனம் திருவிருந்து ஆண்டவருக்கு உங்களுக்கும் பிரியமா இருக்கட்டும். அதனுடைய அர்த்தங்கள், ஆழங்கள் நாம் மறிக்க மட்டும் நம்முடைய இருதயத்திலும் சிந்தனையிலும் கர்த்தர் வைப்பதாக நான் உங்களுக்காக இப்போது ஜெபிக்கிறேன். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறப்பா. இந்த மூன்றாவது வார்த்தையாய் இந்த திருவிருந்தின் காரியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தின பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கை என்று சொன்னீரே. மாம்சத்தின் ஜீவன் இரத்தமாய் இருக்கிறது, இதை தண்ணீரை போல பலிபீடத்தில் ஊற்றிவிடுங்கள் என்று பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதே. புதிய ஏற்பாட்டின் காலமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, எங்கள் தகப்பன், நீர் எங்களுக்காக சிந்தின ரத்தமே புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தின் விருந்தாய் இந்த நாளில் எங்களுக்கு வைத்து போனதுக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த தேவ செய்திகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவர் இன்னும் இந்த திருவிருந்தினுடைய அர்த்தத்தை, ஆழத்தை, பரிசுத்தத்தை விளங்க பண்ணுவதாக. தொடர்ந்து எங்களை நடத்துங்க. உங்க பரிசுத்த நாமம் இதில் மகிமைப்படுவதாக. எல்லா கனமும் மகிமையும் துதி உமக்கு ஒருவருக்கு உண்டாட்டும். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை, ஸ்தோத்திரங்களை தெரிவிக்கிறேன். தொடர்ந்து தேவன் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமேன்.